Welcome to Pudiyugam Academy. நம்ம இன்னைக்கு பாலிட்டில இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஃபெடரல் ஆர் யூனிட்டரி அது பேஸ் பண்ணி ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா இந்த இந்தியன் கவர்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரல் அண்ட் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிபேட்ஸ் வந்து நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அது ரிலேட்டடா ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Though the constitution seems to be inclined towards a unitary form of government, contains enough provisions that safeguards the autonomy of the states. Elucidate. So நல்லா பாருங்க, constitution seems to be inclined towards the unitary form. Constitution வந்து நம்ம பார்க்கும்போது யூனிட்டரி யூனியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தா இன்க்ளைண்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் close enough the provisions that safeguards the autonomy of the state. ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டோட அட்டானமி வந்து சேஃப்கார்ட் பண்ணுது. எலுசிடேட் வேலிட் பாயிண்ட்ஸோட இதை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, a federal form of the government has powers divided between center and state. அதாவது ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ஈக்குவலா பவர் வந்து என்ன இருக்கும், டிவைட் ஆயிருக்கும். Whereas a union form of government has power restricted to the center. So union form of government எடுத்துக்கிட்டோம்னா சென்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா full power இருக்கும். Though Indian constitution is unitary in spirit, Indian constitution வந்து split-by-split unitary இருந்தாலும் it has federal features. அதுல ஒரு சில federal features இருக்கு. Hence Indian constitution has been described as quasi-federal. ஏன்னா நம்ம யூனியன் ஃபீச்சரும் இருக்குது, ஃபெடரல் ஃபீச்சரும் இருக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குவாசி ஃபெடரல்னு சொல்றோம். ஆக்சுவலா இந்த டோட்டல் ஸ்டேட்மெண்ட் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கேசி வெஹரன். சோ இவர்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபெடரல் ஃபீச்சரும் இருக்கு, யூனிட்டரி ஃபீச்சரும் இருக்கு அப்படிங்கறத கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், இன்க்ளினேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் டுவர்ட்ஸ் த யூனிட்டரி ஃபார்ம். சோ நம்ம क्वेश्चन வந்து ரெண்டு பார்ட்டா அழகா பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட், எந்த அளவுக்கு யூனிட்டரியா இருக்குது, எந்த அளவுக்கு வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அவங்களோட பவர்ஸ் கொடுத்திருக்கு, அவங்களுக்கு பவர்ஸ் கொடுத்திருக்கு அப்படிங்கறத ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். சோ யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்க்கு எந்தெல்லாம் பாயிண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். Flexibility of the constitution. Many provisions in the constitution can be amended unilaterally by the parliament through simple majority. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபிளெக்சிபிளா தான் இருக்கு. சோ ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்குது. என்னன்னா நம்ம அமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்றாங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னது, ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு லா இருக்கு அப்படின்னா அது பிரசன்ட் நீடுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படி பண்ணலாம், வித் சிம்பிள் மெஜாரிட்டியோட பண்ணலாம். வித் சிம்பிள் மெஜாரிட்டியோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. சோ அதுக்கு அடுத்து இதோட பவர் வந்து யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட் கிட்ட இருக்கு. டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி, சேஞ்ச் இன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி யூனிட்டரி. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி டிக்ளரேஷன். சோ நேஷனல் எமர்ஜென்சி ஆகட்டும் சரி, ஸ்டேட் எமர்ஜென்சி ஆகட்டும் சரி, இது ரெண்டுமே டிக்ளேர் பண்றதுக்கான பவர் யார்கிட்ட இருக்கு, சென்டர் கிட்ட தான் இருக்குது. அப்போ சென்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா மோர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டரி ஸ்ட்ரக்சரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு காமிக்குது. சோ இதெல்லாமே யூனிட்டரிக்கு வந்து நம்ம, அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து டுவர்ட்ஸ் யூனிட்டரியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கொடுக்குற வேலிடேஷன் பாயிண்ட்ஸ். சோ நெக்ஸ்ட், ஆர்டிகல் 256. சோ ஆர்டிகல் 256 வந்து பாத்தீங்க அப்படின்னா states are bound to be preventing law directed by the center. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சென்டர் வந்து என்ன லா சொல்லுதோ அதை வந்து ஸ்டேட் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 256. இதுவுமே யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் வந்து எம்பசிஸ் பண்ணுது. அதுக்கடுத்து பவுண்டரி ஆல்ட்ரேஷன். சோ பவுண்டரி ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூனியன் கவர்மெண்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் பவுண்டரி, ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரி ஆல்டர் பண்றதுக்குள்ள பவர் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் இருக்கு. யூனியன் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. சோ நெக்ஸ்ட், கவர்னர், தி ஏஜென்ட் ஆஃப் தி சென்டர். சோ இது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான பாயிண்ட். ஏன்னா கவர்னர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா சென்டரோட ஏஜென்ட். சோ அவர் நினைச்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பில்ல வந்து ஹால்ட் பண்ண முடியும். ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ண வேண்டிய ஒரு பில்ல கவர்னர் நினைச்சா ஹால்ட் பண்ண முடியும், அதாவது நிறுத்தி வைக்க முடியும். சோ இந்த கவர்னர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா சென்டர் அப்பாயிண்ட் பண்ண ஒரு பர்சன். அந்த சென்டருக்கு ஃபேவரா தான் யார் இருப்பாரு, கவர்னர் இருப்பாரு. அப்ப பிரசன்ஸ் ஆஃப் கவர்னர் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் எதை ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் ப்ரூவ் பண்ணுது. நெக்ஸ்ட், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். சோ அதாவது யுஎஸ்ஏ எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது சென்டருக்கும் சிட்டிசனா இருப்பாங்க, அதே மாதிரி பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கும் வந்து சிட்டிசனா இருப்பாங்க. அது வந்து
டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சென்டர், அதாவது இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம், தமிழ்நாடு சிட்டிசன் சொல்றது கிடையாது. நம்ம வந்து யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்றதுனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், அப்பாயின்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனரி ஃபங்க்ஷனரிஸ். ஸோ அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டிடியூஷனரி ஃபங்க்ஷனரிஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனர், ஸோ முக்கியமான கான்ஸ்டிடியூஷனரி ஃபங்க்ஷனர்ஸோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே யார் பண்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட் தான் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு சப்போர்ட் பண்ணுது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட்டரி ஃபீச்சரோட தான் இருக்குது அப்படிங்கறத சப்போர்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட், சேஃப்கார்ட் ஆஃப் தி அட்டானமி ஆஃப் ஸ்டேட்ஸ், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டோட அட்டானமியை சேஃப்கார்ட் பண்றதுக்கு ஒரு சில ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதை நம்ம அந்த பாயிண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். அதுக்கு ஸ்டேட்டுக்கு இந்தந்த பவர்ஸ் இருக்கு அப்படிங்கறத ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டீலினியேட் பண்ணிருக்கோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டர், அதாவது யூனியனோட பவரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா லிமிட் பண்ணுது. நம்மளோட ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுது? யூனியனோட பவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா லிமிட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ பவரை வந்து ஈஸியா டிவைட் பண்ணி கொடுக்குது. அதுதான் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். ஷெட்யூல் 7ல வந்து நம்ம ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ஸ்டேட் எந்தெந்த லிஸ்ட்ல லா மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்லயும் அண்ட் ஆல்சோ கன்கரண்ட் லிஸ்ட்லயும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியா ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு அடுத்து ப்ரொசீஜர் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன். சோ அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க என்னதான் சென்டர் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாலும் ஸ்டேட்டோட ராட்டிபிகேஷன் இல்லாம அவங்க என்ன பண்ண முடியாது? அமெண்ட் பண்ண முடியாது. சோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் டு அமெண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து நமக்கு ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் கொடுத்துருக்காங்க. சோ இது மூலமா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து என்னது? ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரூவ் பண்றோம். சோ நெக்ஸ்ட், பைகேமரலிசம். ஸோ ராஜ்யசபா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபால இருப்பாங்க. ஒரு ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவா தான் என்ன பண்ணுவாங்க? ராஜ்யசபால இருப்பாங்க. லோக்சபால யூனியன் கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவா தான் லோக்சபால இருப்பாங்க. பட் ஸ்டேட் கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்து ராஜ்யசபா. அப்போ ராஜ்யசபா என்ன பண்ண முடியும்? அதாவது லோக்சபா சிங்கிள் ஹேண்டடா ஏதாவது யூனிட்டரியா, அதாவது ஏதாவது ஒரு லாவோ இல்ல ஆக்டோ வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டரி ஃபார்மேட்ல கொண்டு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ராஜ்யசபா என்ன பண்ண முடியும்? தடுத்து நிறுத்த முடியும். பிகாஸ் போத் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா ரெண்டு ஹவுஸ்லயுமே பாஸ் பண்ணாதான் அது வந்து லாவா வேலிடேட் பண்ண முடியும். மீன்ஸ் பிரசிடென்ட் கன்சல்ட்டோட நம்ம வந்து லாவா வேலிடேட் பண்ண முடியும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ராஜ்யசபா அந்த பில்ல வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னா அது என்ன பண்ண முடியாது? பில் வந்து லாவா மாறாது. சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா இருக்கக்கூடிய பவர். ராஜ்யசபா யாரு? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். சோ அதுக்கு அடுத்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. சோ ஆக்சுவலா ஜுடிஷியரி, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு யூபிஎஸ்சி பிஒய்க்யூ. யூபிஎஸ்சியோட பிஒய்க்யூ லாஸ்ட் 2020 or 22 or 21 நினைக்கிறேன். சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா which of the following is federal features, அதாவது ஃபெடரல் ஃபீச்சர்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுதான் ஆன்சர். அதாவது பிரசன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபெடரல் ஃபீச்சர். சோ அதுதான் safeguarding the interest of the state by interpreting the federal features of the constitution, adjudication of center state dispute, strike down the laws that violates the federal principle. So சுப்ரீம் கோர்ட் என்ன பவர் இருக்குது? அதாவது ஃபெடரல் பிரின்சிபலை மீற மாதிரியோ இல்ல ஃபெடரல் பிரின்சிபலை கர்டைல் பண்ற மாதிரியோ யூனியன் கவர்மெண்ட் லா மேக் பண்ணா அந்த லாவை வந்து கர்டைல் பண்றதுக்கான பவர் யார்கிட்ட இருக்கு? சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருக்கு. சோ இது ஆல்ரெடி நமக்கு கேட்டிருக்கிற யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் பிஒய்க்யூ இந்த பாயிண்ட். அதாவது பிரசன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது ஃபெடரல் ஃபீச்சர் ஆஃப் த ஸ்டேட், இட்ஸ் நாட் யூனிட்டரி ஃபீச்சர் ஆஃப் த ஸ்டேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது சென்ட்ரல் அப்பாயின்மெண்ட்ஸ் அதெல்லாம் மேக் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட்டரி ஃபீச்சர். பிரசன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? ஃபெடரல் ஃபீச்சர். சோ இதோட கன்க்ளூஷன், அதாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா யூனிட்டரி எதெல்லாம் எந்த பாயிண்டா யூனிட்டரிங்கிறதையும் பார்த்தோம், எதெல்லாம் வந்து ஃபெடரல் அப்படிங்கிறதையுமே பார்த்தோம். பட் அதே மாதிரி எண்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அம்பேத்கர் சொன்ன கோர்ட்டோட எண்ட் பண்றோம். அதாவது டாக்டர் B.R. Ambedkar believed that Indian constitution could be both unitary and federal depending on the circumstance. அதாவது நம்ம அதை கம்ப்ளீட்டா யூனிட்டரின்னு சொல்லிடக்கூடாது, கம்ப்ளீட்டா ஃபெடரல்னு சொல்லிடக்கூடாது. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி
இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டரியாவும் ஆக்ட் ஆகும், அட் சம் டைம்ஸ் ஃபெடரலாவும் ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் கொடுத்த கோட். அதோட நம்ம இந்த கொஸ்டின் வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கோட்ஸோட நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலிடேஷன் அதிகமாகும். நம்மளோட ஓன் கன்க்ளூஷன் எழுதுறதுக்கு பதிலாக பாலிட்டியில் எல்லாமே ஸோ அம்பேத்கர் சொன்னதோ இல்லை காந்தி சொன்னதோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கோட்ஸை நம்ம ரீஇட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்ஸ் ஒரு எட்ஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் என்னன்றதை பார்த்தோம். ஸோ யூனிட்டரி ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபிளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் பார்லிமெண்ட் யூனிலேட்டரலாம் லா மேக் பண்ண முடியும். எமர்ஜென்சி டிக்ளரேஷன், ஆர்டிகல் 256, பவுண்டரி ஆல்ட்ரேஷன், கவர்னர், அதுக்கடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அப்பாயின்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனரி ஃபங்க்ஷனரிஸ், இது எல்லாமே யூனிட்டரி ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன், ப்ரொசீஜர் டு அமெண்ட்மெண்ட் தி கான்ஸ்டியூஷன், பைகேமரலிசம், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.